கடகம். கடகராசிக்காரங்க பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போறீங்க. பெரிய ரிலீஃப் கிடைக்க போது உங்களுக்கு. இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கடந்த 2 வருடங்களாக உங்களை சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருந்த அட்டமத்து சனி அப்படியே விலகுது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெரிய அளவில் பாதிப்புகள் அடையலை. ஆனால் பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில் நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டு விட்டீர்கள். வராத கண்களில் தண்ணீர் வராத கண்களில் கூட கண்ணீர் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலும் பனிச்சுமையிலும் வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு மாதிரியாக பேச முடியாத ஒரு சூழலில் என்னை சுற்றி இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாமே இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அப்படியே விலகுது. சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். ஐயா இன்னும் ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டாம், ஆனால் கெட்டது நடக்காமல் இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா? கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகள் அத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. உறவுகளை பற்றி நல்ல விதமான தன்மைகள் ஏற்பட போகிறது. நட்பு மீண்டும் உருவாக போகிறது. இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகி போன காதல் சரியாக இல்லாத காதலியால் காதலனால் மன அழுத்தங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த அமைப்பு, கணவன் நட்புகளால் உறவுகளால் மனைவியால் போன்ற எதிர்பாலின தவறால கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அனைவருக்குமே அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வருடத்தின் ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மார்ச் மாசத்திலேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். ஆகவே அஷ்டமச்சனி விலகக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இந்த வருஷம் இருக்குங்க. 2025 மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்யும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு வட மாநிலங்கள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் இதுவரைக்குமே வெளியே போகிறதற்கு தடை இருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல விதமாக தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2025ஆம் ஆண்டு சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்புன்னு தெளிவாகவே சொல்லுவேன். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த கிரக அமைப்புகள் இப்போது அவர்களை அப்படியே திறந்து விடக்கூடிய சுதந்திரம் தரக்கூடிய அமைப்புகளில் இப்போ அமைஞ்சிருக்கு. மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தா கூட 2ஆம் இடத்துல ராகு இல்லாம கேது தான் இருக்கிறார். அவர் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை செய்ய மாட்டார். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் குடும்ப குழப்பங்களும் வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய இழப்புகள் அத்தனையும் தீரக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி விலகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வருடமாக அமைந்திருக்கிறது 2025 வருஷம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற வருஷம்னு தான் சொல்லணும். எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிரகங்கள் நல்ல அமைப்புகளை செஞ்சிடறதில்லை. போன ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். உங்களில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை, பணம் சரியில்லை, பொருளாதார நிலைமைகள் சரியில்லை, கணவன் மனைவியிடையே ஒரு மாதிரியான உறவு அமைப்புகள் சரியாக இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் போன்றவைகள் இருந்தன. நட்புகள் கை கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கையே நமக்கு உதவி என்கின்ற அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. உண்மையிலேயே கோச்சார ரீதியாக சாதகமற்ற தன்மைகள் 7.5 சனியை விட அஷ்டமச்சனி தான் கொஞ்சம் கடுமையான அமைப்பாக இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் அஷ்டமச்சனி கெடுதல்களை செஞ்சிடறது இல்லைங்க. ஒரு 90% அதாவது சந்திரன் பாவத்துவமாக இருக்க பிறந்தவர்கள், தேய்பிரையில் இருக்க பிறந்தவர்கள், அமாவாசை நோக்கி நெருங்கி இருக்க பிறந்தவர்கள், பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு சனியோடு இணைந்திருக்க பாவத்துவமாக இருள் தன்மையோடு இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனி இருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கத்தாங்க செய்யும். 2025 பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறுறதுக்கான அமைப்புகள் இருக்கு. அகலக்கால் வச்சிடாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது என்பது கண்டிப்பாக செல்லுபடியாகாது. நீங்களா வேலையை விட்டுற வேண்டாம். நீங்களா புதிய தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். தெரியாத ஒன்றை செய்ய வேண்டாம். ஒரு மாமன் கூட மச்சான் கூட சேர்ந்து இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், என் காசு மட்டும்தான் அவருக்கு தான் நல்லா தெரியும், அவர் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், ₹1 போட்டால் ₹100 ஆக்கிடுவார். இந்த மாதிரி அடுத்தவரை பற்றிய மிகை மதிப்பீடு போன்ற தன்மைகள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இறங்கக்கூடாது. குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். அஷ்டமச்சனி சில நேரங்களில் 2025 2026 அஷ்டமச்சனி. இதில் பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்களை தான் போட்டு வாட்டி எடுக்கும். அஷ்டமச்சனியாக இருந்தால் கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கடுமையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
யாருக்கிட்டையாவது ஏமாறுறது, முக்கியமாக அந்த வேலை வாங்கி தரேன்னு யாருன்னா கேட்டாங்கன்னு வைங்க, இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுங்க. இந்த மாதிரியான பண விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக, யாரையும் நம்ப தேவையில்லாத அளவில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் தராத ஒரு நல்ல வருஷமாகவே 2025 அமையுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருஷத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், ஜூன் மாதம் வரைக்குமே இதில் 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. அப்போ வருடத்தின் முதல் 6 மாதங்கள் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாமல் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்படியே மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குரு 10ஆம் இடத்திற்கு போயிடுறாரு, சனி 7ஆம் இடத்திற்கு போயிடுறாரு, திரும்பவும் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வருவார். வருட கிரகங்கள் பெரிய அளவில் சோதனைகளை செய்யக்கூடிய அளவில் இல்லை. அதே மாதிரி இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜூன் மாதத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதனால கூட்டி கழிச்சு பார்த்தா பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. வருடத்தின் முதல் பகுதியில் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மை வருடத்தின் பிற்பகுதியில் ராகுவால் கிடைக்க போகிறது. கடன் முடிய போகிறது. கடனை கழிக்கக்கூடிய அமைப்புகள், இப்போது உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கடன்களை டப்பு டிப்புன்னு போட்டு முடிச்சிடுற மாதிரி, ஏதாவது ஆட்டத்துக்கும் மாட்டத்துக்கும் இதை போட்டு எதையாவது வித்து கடன் அடைக்கக்கூடிய சூழல்கள் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக போகக்கூடிய தன்மை உண்டு. வேலை தொழில் வியாபார அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் பண விவகாரங்களில் இருக்கவே இருக்காது. பணம் எதில் சம்பாதிக்கிறோம்? வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ விவசாயம் போன்ற ஏதோ ஒரு அமைப்பில் சம்பாதிக்கிறோம் இல்லையா? அந்த பண அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை அமைப்புகளில் பெரிய அளவில் சோதனைகள்ல இருக்காது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும், கொஞ்சம் கவனமாக இருங்க உஷாரா இருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லதுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கேட்டிருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் இருக்கின்ற நாடுகளிலேயே திரும்பி வர முடியாதபடி சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் நிச்சயமாக ஏற்படுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அனைத்தும் நல்ல விதமாகவே 2 செக்டாராக பிரிஞ்சு செஞ்சாலும் காசு பண்ண விஷயத்தில் கை வைக்காம சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏமாற்றங்களை அப்படியே நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சாதகமான ஒரு ஆண்டாகவே அமைந்திருக்குதுங்க 2025 அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும்.